16ஆம் நூற்றாண்டிலே மைக்கேல் ஏஞ்சலோ என்று ஒருவர் இருந்தார். பெரிய சிற்பி. உங்களை பார்த்தானா அப்படியே சிலையா செதுக்கிடுவோம். சிற்பி, பெரிய கட்டட வல்லுநர், போப் ஆண்டவர் 2ஆம் ஜூலியஸ் அதிகமான அதிகாரம் படைத்தவர். இந்த சிற்பியை கூப்பிட்டாரு. ரோம், வாடிகன் இந்த பகுதியில ஒரு பெரிய தேவாலயம் அழைச்சிக்கிட்டு போய் திறந்த நிலப்பகுதி 10,000 சதுர அடி. இந்த 10,000 சதுர அடியில மைக்கேல் ஏஞ்சலோ நீங்க ஆதாம் ஏவாளை பற்றி வாழும் பொழுதே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு சோலையை பற்றி பிரளயம் நடந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் யூகித்து கற்பனையாக நீங்கள் ஓவியங்கள் வரையுங்கள் என்று சொன்னார். சொன்னவர் 2ஆம் ஜூலியஸ், அதிகாரம் படைத்தவர். இப்போ இவர் சிற்பி, கட்டட வல்லுநர். தயங்கிட்டே சொல்றாரு, மெதுவா சொல்றாரு, ஐயா நான் ஓவியம் வரைகிறவன் இல்லை, நான் சிற்பம் செதுக்கிறவன், நான் கட்டடங்களை வடிவமைக்கக்கூடியவன் என்று தயங்கி மெதுவா சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் ஓவியம் வரைய வேண்டும். உனக்கு ஒரு ஆசிரியர் ஓவியம் கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? அந்த ஆசிரியர் பெயர் கிர்மாண்டியோ. அவர்கிட்ட நீ ஓவியம் படிச்சாயா இல்லையா? அதையெல்லாம் நினைவில் வைத்து நீ ஓவியம் வரைந்து விட வேண்டும் என்று மறுபடியும் சொன்ன பொழுது இவர் சொல்றாரு, தயங்கி மெதுவா பயம் கொண்டு, நல்லா ஓவியம் வரைகிறவே ரஃபேல். நாம ரஃபேல கேட்டா என்ன, ரஃபேல் வந்து ஓவியம் வரைஞ்சா என்ன என்று மைக்கேல் ஏஞ்சலோ மறுபடியும் அவருடைய கருத்தை சொன்னார். ஏற்றுக்கொண்டாரா? 2ஆம் ஜூலியஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாணவர்களே, நீதான் வரைய வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு போய்விட்டார். தன்னை புறச்சூழலில் இருந்து தனிமைப்படுத்திக் கொண்டார் மைக்கேல் ஏஞ்சலோ. 10,000 சதுர அடியில் படுத்து கிடக்கிறார், தனிமைப்படுத்திக் கொண்டார். போதிய வசதி இல்லை, ஆனாலும் தன்னை முழுமையாக அதில் ஈடுபடுத்திக் கொண்டார். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, மாணவர்களே 4 ஆண்டுகள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓவியம் வரைய தெரியாத ஒருவன், பள்ளி பருவத்திலே ஓவியத்தில் மட்டுமே படித்த ஒருவன், அதன் பின்பு ஓவியத்தை அறிந்திராத ஒருவன் தான் மைக்கேல் ஏஞ்சலோ. 4 ஆண்டு காலம் அந்த 10,000 சதுர அடியில் அவன் சிந்தித்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு போதிய வசதி இல்லாத பொழுது ஓவியம் வரைந்தார். ஆதாமை பற்றி, ஏவாளை பற்றி, இருள் சூழ்ந்த உலகத்தை பற்றி, வெளிச்சம் பெறுவதை பற்றி, வாழும் பொழுதே ஒரு சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய பூச்சோலையை பற்றி, உலகம் வெடித்தால் பிரளயம் வந்தால் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் பற்றி சிந்தித்து ஓவியம் வரைத்தான். 4 ஆண்டு காலமாகிவிட்டது. 4 ஆண்டு காலம். மாணவர்களே, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாட்டிலே மிகச்சிறந்த ஓவியம் ரஃபேல். அவன் எல்லாம் பார்க்க வரா, பொதுமக்கள் பார்க்கலாம், மன்னன் பார்க்கலாம், பணக்காரர்கள் பார்க்கலாம். ஓவியம் வரைந்த பகுதி திறந்து விட்டாச்சு. ஓவியத்தை பார்க்க வராங்க. ஓவியத்தில் சிறந்து விளங்கியவன் ரஃபேல். அவனும் பார்க்க வரான். ஓவியத்தை வரைஞ்சவன் மைக்கேல் ஏஞ்சலோ. ஓவியத்தை பார்த்துட்டு ரஃபேல் முட்டி போட்டான். மைக்கேல் ஏஞ்சலோ, நீ வாழக்கூடிய இந்த காலத்துல நான் வாழ்வதை நினைத்து பெருமைப்படுகிறேன். இவ்வளவு தத்ரூபமாக, இவ்வளவு உண்மையாக நீ ஓவியத்தை வரைந்து வெளிக்காட்டி விட்டார். நீதான் ஆக சிறந்த ஓவியன் என்று மண்டியிட்டு நெகிழ்ச்சியாக சொன்னவன் ரஃபேல். எனவே மாணவர்களே, உங்களுக்கு இந்த பாடம் வராது, இந்த பாடம் எனக்கு கடினமானது, இந்த பாடம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று மூடநம்பிக்கையான செய்தியை தூக்கி போட்டு விடுங்கள். உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது திறமை. என்னால் முடியும். மைக்கேல் ஏஞ்சலோ 4 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டு உலக புகழ் பெற்றிருக்கிறார் ஓவியத்தில். இந்த பருவம் தான், இந்த பள்ளி பருவம் தான் கல்விக்கு அடுத்தரங்கக்கூடிய பருவம், அடுத்தரங்கிடக்கூடிய பருவம். இந்த பருவத்தில் கல்வியில் கவனம் செலுத்துங்கள்.
கல்வியால் தான் உங்களால் உயர்ந்து நிற்க முடியும். அறிவால் தான் உங்களால் உயர்ந்து நிற்க முடியும். ஒருமனே 10 ஏக்கர் நிலம், 10 கிலோ தங்கம், சிறிய அளவில் அரசியலில் பதவி, இதெல்லாம் நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. எனவே மைக்கேல் ஏஞ்சலோவை போல எந்த பகுதியாக இருந்தாலும் உங்களுடைய திறமையை வெளியே காட்டி உழைப்பினை போட்டு நீங்கள் செயல்பட்டால் வானத்தை வசப்படுத்தலாம். நிச்சயமாக வானத்தை வசப்படுத்தலாம். உங்களால் முடியும்.